காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள். சிவபெருமான் ஒரு முறை பிச்சைக்காரனைப் போல் தன்னை உருமாற்றிக் கொண்டு காசி நகரில் உள்ள வீதிகளில் ஒவ்வொரு வீடாகச் சென்று கையேந்தி உணவு கிடைக்குமா என கேட்கிறார். காலையிலிருந்து மாலை வரை யாசகம் கேட்டும் ஒரு பிடி உணவை கூட யாரும் சிவபெருமானுக்கு தரவில்லை. பசியில் வாடிய சிவபெருமான் மாலை பொழுதில் காசியில் உள்ள கழிவு நீர் அனைத்தும் சேரும் ஒரு பகுதிக்கு செல்கிறார். அந்த சாக்கடையின் அருகில் ஒரு வயதான ஏழை அமர்ந்திருக்கிறார். சிவபெருமான் அந்த ஏழையிடம் சென்று, எனக்கும் பசிக்கிறது ஐயா என கை நீட்டுகிறார். அந்த ஏழையோ அவரிடம் இருந்த முழு உணவையும் சிவபெருமானிடம் கொடுக்கிறார். இதை கண்ட சிவபெருமான், ஐயா, ஒரு நாள் முழுவதும் நான் கையேந்தினேன், யாரும் உணவு தரவில்லை, நீ மட்டும் எப்படி ஐயா தந்தாய், நான் யார் என்று தெரியுமா என கேட்கிறார். அதற்கு அந்த ஏழை சிரித்துக் கொண்டே சொன்னார், நீ பரம்பொருள் ஐயா, நான் வணங்கும் எம்பெருமான் நீ. என்னை இந்த ஊரில் யாருமே ஒரு மனிதனாக பார்ப்பதில்லை. என்னை கண்டால் தள்ளி சென்று நிற்பார்கள். ஆனால் எனக்கு சமமாக அமர்ந்து என் அழுகிய கையில் இருக்கும் உணவை கூட ஒருவன் உண்பான் என்றால் அது என் கருணை கடலான உன்னால் மட்டுமே முடியும். என் மூச்சு அடங்கும் வரை எந்த நாவும் மனமும் உந்தன் பெயரை மட்டுமே சொல்லும் என் எம்பெருமானே என்று அழுது கொண்டே சிவபெருமான்